இன்கம் பண்ற பிசினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீதியிலே நல்லாவே ஃபெமிலியரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் இந்த நாகலட்சுமி அப்படின்றவங்க. நாகலட்சுமி அப்படின்றவங்களோட நேமை விட ஃப்ரீ சாயில் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை ஜாஸ்தியாகவே இவங்க ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான நபர்கள் கிட்ட தன்னோட தொழில் ரீதியாக நாகலட்சுமி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைனாலையும் சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு சந்தேக ஒரு மனப்பான்மை எழ தொடங்கியிருக்கு. நாகலட்சுமி அவர்கள் பயங்கரமான முறையில் அவங்களோட உடம்பு ஃபுல்லாக பல வெட்டுக்காயங்களோட இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த அவங்களோட பையனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிருக்கு. இன்னொரு நபர் வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம், அதாவது கிரைம் சீன் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வேற யாராவது ஒரு மூணாவது நபர் இவங்களோட இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கோணத்தில் போலீஸார் விசாரித்து தான் வந்திருக்காங்க. இவங்க தன்னோட உயிரை இந்த துர்சம்பவம் அரங்கேறதுக்கு கொஞ்சம் மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் தொழில் சார்ந்த தன்னோட இந்த ஃபீல்டு சார்ந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க நாகலட்சுமி. ஜிப் அண்ட் கோ சாரி ஜஸ்ட் ஜிப் போட்டா போறோம், இப்படியே பல்லு பிளீட்டை தூக்கி போட்டீங்கன்னா சாரியில ரெடி ஆயிடலாம்.